கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 65:10 அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். தம்முடைய பெரிய கிருபையினால் நமக்கு எல்லாருக்கும் தேவையான உணவையும் தண்ணீரையும் ஆண்டவர் கொடுக்கிறார். மனுஷங்க அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தின போது கூட அவர் தம்முடைய கிருபையினாலும் மனதுருக்கத்தினாலும் அவனை தப்ப வைத்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகள் செல்கிற எல்லா பாதைகளிலும் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு தனித்தன்மை வாய்ந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தும் போது எந்தெந்த வழிகளிலெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமோ அந்த வழிகளிலெல்லாம் அவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். தேவன் மேல் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய பண்டகசாலைகள் நிரம்பி வழியும். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலெல்லாம் திருப்தியடைந்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் உண்மையுள்ளவர். நீங்கள் அவரை மறுதலித்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றனுபவிக்க நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? உண்மையுள்ள தேவனை இடைவிடாமல் உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா சோதனைகள் தோல்விகள் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கட்டளிடுகிற தேவன் நீர் ஆண்டவரே. தகுதியே இல்லாத எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வாக்கு பண்ணினவைகளை உண்மையாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். ஒரு நிலையான நிறைவான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, ஒரு ஆசீர்வாதங்களை வித்தியாசமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.